மதுரை திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெறுவதற்காக மதுரை வந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு மதுரையில் பிரம்மாண்ட ரோட் ஷோவில் பங்கேற்றார். மாலை 5:40 மணி அளவில் அவனியாபுரத்திலிருந்து தனது ரோட் ஷோவை பெருங்குடி பகுதியில் இருந்து துவங்கிய முதல்வர் ஜீவாநகர், ஜெயந்திபுரம் வழியாக பழங்காநத்தம் பகுதியை சென்றடைந்தார். பின்னர் அங்கிருந்து பைபாஸ் வழியாக காலவாசல், குரு தியேட்டர், அதனைத் தொடர்ந்து புதுல் ஜெயில் ரோடு, மதுரா கோட்ஸ் வழியாக ரோட் ஷோ மேற்கொண்டார். வழிநடிகளும் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுஜெயில் ரோடு பகுதியில் திமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் மதுரை மாநகராட்சி முதல் மேயருமான முத்து சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அங்கு அவர் தொண்டர்களுடன் சிறிது நேரம் உரையாற்றி மதுரை மாநகர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பந்தல்குடி கால்வாயினை தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதாவது இந்த பந்தல்குடி கால்வாய் என்பது ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது இந்த கால்வாய் நிரம்பி நீர் வெளியேறும் சமயங்களில் மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாவர். பந்தல்குடி கால்வாயில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் பல ஆண்டுகளாக கடும் நோய்க்கு ஆளாகும் அப்பகுதி மக்கள் இருபுறமும் சுவர் குறித்து முதலமைச்சரிடம் தங்களது பிரச்சனை குறித்து இன்று கூறலாம் என முடிவு செய்திருந்த நிலையில் இன்று காலை மாநகராட்சி அதிகாரிகள் பந்தல்குடி கால்வாய் பகுதியில் முழுவதுமாக வண்ண திரை சிலைகளை அடைக்கப்பட்டு திமுக கொடிக்கம்பம் நட்டப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே காலை பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் அதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக செய்திகள் வெளியாகி பெரும் சர்ச்சையானது. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் அந்த சுத்தியிருந்த வண்ண திரை சிலைகளை அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் இன்று இது முதல்வர் கவனத்திற்கு செல்ல தற்போது முதல்வர் இந்த பந்தல்குடி கால்வாயை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். உடன் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் பிடிஆர், மூர்த்தி ஆகியோர் உடன் இருந்தனர். இந்த கால்வாய்க்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் எனவும் விரைந்து இந்த பணிகளை துவங்க வேண்டும் எனவும் முதல்வர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் என கூறப்படுகிறது. மக்கள் முதல்வரிடம் புகார் கூறலாம் என்ற இருந்த நிலையில் முதல்வர் நேரடியாக வந்து அந்த பகுதியை ஆய்வு மேற்கொண்டுள்ளது. அந்த பகுதி மக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நிரந்தர தீர்வு இந்த பந்தல்குடி கால்வாய் பிரச்சனையில் எட்டப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.